ஹாய் விவர்ஸ், நான் இன்னைக்கு என்ன டாபிக்கோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சைக்காலஜி, அதாவது உளவியல். அதை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இந்த உளவியல் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மற்ற சப்ஜெக்ட் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உளவியல் இருக்கும். அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல், என்விரான்மெண்டல் சயின்ஸ், மேக்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா ரிமைனிங் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட நோட்ஸ் இருக்கும். ஆனா இந்த உளவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட நோட்ஸ் இருக்காது, நம்ம புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் உங்களுக்கு எப்படி ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அந்த ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டின் எப்படி நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணலாம், அதுக்காக தான் நான் இந்த இடத்துல ஒரு 30 கொஸ்டினோட வந்திருக்கேன். இந்த 30 கொஸ்டினுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவா உளவியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஸ்டடி மெட்டீரியலும் அந்த அளவுக்கு இருக்காது, நம்மளா புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரொம்பவே மெயின் ரோல் வந்து பிளே பண்ணும். இதுல நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்தாதான் உங்களுடைய மார்க் 82க்கு மேல வந்து போகும். இதுலயே நீங்க மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது லெவல் ஆஃப் கான்பிடன்ஸ் நெக்ஸ்ட் செட்டுக்கு நீங்க போகும்போது கம்மியாகிடும். வாங்க இந்த இடத்துல ஒரு 30 கொஸ்டின் நான் எடுத்து வச்சிருக்கேன், ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. டேஷ் நினைவு முந்தைய வாழ்க்கை அல்லது வாழ்வின் ஒரு பகுதியை மீட்டெடுக்க அல்லது முற்றிலும் மீட்டெடுக்க கூடிய அசாதாரண நினைவுகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ புகைப்பட நினைவு, ஆப்ஷன் பி உபகதை நினைவு, ஆப்ஷன் சி சாதாரண நினைவு, ஆப்ஷன் டி தனித்துவம் நினைவு. இதுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டா கரெக்ட். இந்த சாதாரண நினைவு, இந்த ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து வரும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குழந்தை சில வார்த்தைகளுடன் இடி, அதாவது ஃப்ரேம்டு, ஆக்டட், பிளேடு, அது மாதிரி இடி சேர்க்கிறோம்ல, அது டைப்பா இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஒரு குழந்தை சில வார்த்தைகளுடன் இடி என்பதை சேர்த்தால் இறந்த காலத்தை குறிக்கும் என்பதை அறிந்த காரணத்தினால் he came என்பதற்கு பதிலாக he camed என்று கூறுகிறது. இதற்கான எடுத்துக்காட்டு எதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது தெளிவின்றி பேசுதல், செகண்ட் வந்து தந்தி முறையில் சுருக்கமாக பேசுதல், சி வந்து மிகைப்பட பொதுமைப்படுத்துதல், டி வந்து குறைப்பட பொதுமைப்படுத்துதல். இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆப்ஷன் சி மிகைப்பட பொதுமைப்படுத்துதல், இதுதான் செகண்ட் கொஸ்டினுடைய ஆப்ஷன். இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா உளவியல் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நோட்ஸும் நம்மளுக்கு கிடையாது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அதனால வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஸ்கிப்பும் இல்லாம ஒவ்வொரு கொஸ்டினும் பாஸ் பண்ணி கூட நீங்க பாருங்க, அதை புரிஞ்சு கூட நீங்க படிச்சுங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் என்பது சிறு குழந்தைகளின் வாழ்வில் சிறியதாக ஆனால் வேறுபட்ட சிறு பகுதிகள் மற்றும் தனித்துவமான பகுதிகளாக பகுக்கப்பட்ட ஒரு செயல்முறையை குறிக்கும். இந்த இடத்துல பாருங்க 4 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஊக்குவித்தல், வகைப்படுத்துதல், பொதுமைப்படுத்துதல், நினைவு. இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் பி வகைப்படுத்துதல். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லும் போது வகைப்படுத்துதல் என்பது சிறு குழந்தைகளின் வாழ்வில் சிறியதாக ஆனால் வேறுபட்ட சிறு பகுதிகள் மற்றும் தனித்துவம் பகுதிகளாக பகுக்கப்பட்ட ஒரு செயல்முறையை குறிக்கிறது. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். மொத்தமா நான் இந்த இடத்துல உங்களுக்கு 30 கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ரெஸ்லரின் குழந்தைகளுக்கான நுண்ணறிவு தரவுகோலில் பின்வருவனவற்றுள் எந்த ஒரு உபதேர்வு வாய்மொழி தேர்வின் கீழ் இடம்பெறாது? ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ குறியீட்டு முறை, ஆப்ஷன் பி இலக்க இடைவெளி, ஆப்ஷன் சி ஒப்புடைமை இலக்க இடைவெளி, ஆப்ஷன் டி புரிந்து கொள்ளல். இதுக்கு எந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் ஏ குறியீட்டு முறை. அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்க. டேஷ் ஒரு சிக்கல் தீர்த்தல் நுணுக்கமாகும். இதனில் எந்த ஒரு முற்கருத்து சார்ந்த மதிப்பீடின்றி தீர்வின் அனைத்து ஏற்புகை தன்மையினையும் செயல்படுத்துவதாகும். இதுல ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நினைவு குறிப்பு, நிரல் நெறிமுறை, தொகுத்தல், அறிவய வாக்கம். இதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸாக்டா கரெக்ட், டி தான், அறிவய வாக்கம். இதுதான் 5th உடைய ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் 6th போயிடலாம். 6th பாருங்க. டேஷ் ஆனது அதிக எண்ணிக்கை அளவில் நிகழக்கூடிய நடத்தை மற்றும் இயல்பாகவே குறைந்த அளவில் நிகழக்கூடிய நடத்தையினை வலுவூட்டும் செய்ய பயன்படுத்துவதை குறிக்கின்றது. இதுல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹாதார்ன் விளைவு, ப்ரீமார்க் கோட்பாடு, ஹாலோ விளைவு, ஆக்க நிலைநிறுத்தம். இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆன்சர் பி ப்ரீமார்க் கோட்பாடு. நீங்க வீடியோ இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது வீடியோவை பாஸ் பண்ணிட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீடியோவை பிளே பண்ணுங்க. 7th கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது
டாரன்ஸின் சோதனை என்பது சோதனைக்கு உட்படுபவரின் ஒரு படத்தினை அளித்து அதனை சார்ந்த பல்வேறு வினாக்களை எழுப்பி அதன் மூலம் அப்படத்தில் அமைந்த நிகழ்வினை நன்றாக புரிந்து கொள்ள உதவுவதற்கு முயலும். இதுல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கடந்து அனுப்புதல் தேர்வு, செகண்ட் ஆப்ஷன் திருகு வெட்டு புதிர் சோதனை, தேர்ட் ஆப்ஷன் கேட்டல் மற்றும் யூகித்தல் சோதனை, ஃபோர்த் ஆப்ஷன் படம் முடித்தல் சோதனை. இதுல எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட், எக்ஸாக்டா ஆன்சர் சி, கேட்டல் மற்றும் யூகித்தல் சோதனை. இந்த ஆப்ஷன் தான் கொஸ்டின் 7க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 8th கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் தனிநபரின் நுண்ணறிவு திறனை அளவிட முடியாதது எது? இந்த இடத்துல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏ அவர் செய்யும் வேகம், பி அவர் செய்ய முடியும் பணியின் சிரமம், சி தனிநபர் செய்யும் கடினமான பணி, டி அவரால் பல்வேறு செயல்களை செய்ய முடியும். இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு கெஸ் பண்ண முடியுமா? கரெக்ட், ஆன்சர் டி, அவரால் பல்வேறு செயல்களை செய்ய முடியும். இதுதான் 8க்கு பர்ஃபெக்ட் ஆன்சர். 9th கொஸ்டினுக்கு போய்க்கலாம். 9th பாருங்க. வலுவூட்டல் நிகழ்வு மிகவும் குறிப்பிட்ட சொல்ல முடியாது, ஏனெனில் கற்பவர்கள் நீண்ட காலத்திற்கு ஓரளவு வேகமாக பதிலளிக்க விழைகின்றனர். இதுல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணலாம் வாங்க. நிலையான இடைவெளி அட்டவணை, 2வது மாறிலி இடைவெளி அட்டவணை, 3வது நிலையான விகிதம் அட்டவணை, 4வது மாறிலி விகிதம் அட்டவணை. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் டி, மாறிலி விகிதம் அட்டவணை. 10th கொஸ்டின். பழங்கள் பலவற்றை 9 வயது சிறார்கள் ஒன்றாக வைத்துள்ளார்கள். இந்த கருத்தை விளக்க ப்ரூனர் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பண்பு, பெயர், விவரித்துணுக்கு, நிறம். இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டா கரெக்ட், ஆன்சர் ஏ, பண்பு. சரி, அடுத்தது 11th. டேஷ் என்பவர்கள் கற்றல் வளைவு தொடங்க காரணமாவர். ஆப்ஷன் ஏ க்ரோ, ஆப்ஷன் பி பிரேயன் ஹார்டர், சி பீல் மார்க்ஸ், டி பிகி அண்ட் ஹண்ட். இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் பி, பிரேயன் அண்ட் ஹார்டர். அடுத்தது 12th. கருவுற்ற காலத்தில் கருவின் இதய துடிப்பு கேட்க ஆரம்பிக்கும் காலம். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ 12 வாரங்களுக்கு பிறகு, ஆப்ஷன் பி 14 வாரங்களுக்கு பிறகு, ஆப்ஷன் சி 18 வாரங்களுக்கு பிறகு, ஆப்ஷன் டி 20 வாரங்களுக்கு பிறகு. இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது செக் பண்ணுங்க. எஸ், ஆன்சர் சி, 18 வாரங்களுக்கு பிறகு. இதுதான் 12வது கொஸ்டின், 12வது கொஸ்டினுடைய ஆன்சர். அடுத்தது 13th போயிடலாம் வாங்க. 10 பிஸ்கெட்டுகளை அடுக்கி வைத்தால் குறைவாக உள்ளன என்றும் அதனை பரப்பி வைக்கும் பொழுது அதிகமாக உள்ளது என்றார் ரவி. எனில் பியோஜேயின் கூற்றுப்படி அவனின் வளர்ச்சி நிலை என்னவாக இருக்கலாம்? இதுல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பருப்பொருள் செயல்பாட்டு நிலை, செயலுக்கு முந்தைய நிலை, புலனியக்க செயல்பாட்டு நிலை, முழு செயல்பாட்டு நிலை. இந்த 4த்துல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் ஏ, பருப்பொருள் செயல்பாட்டு நிலை. அடுத்தது 14th. ஒரு குறிப்பிட்ட உடலியல் சூழலில் தான் கற்ற தகவல்களை துல்லியமாக நினைவு கூறும் இயல்பினை மீண்டும் அதே போன்றதொரு உடலியல் நிலையில் நினைவு கூறும் நிலையானது டேஷ். இதுல எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஊக்குவிப்பு இடைவினை கற்றல், செகண்ட் குறுக்கீடு, தேர்ட் ஒருங்கிணைப்பு, அடுத்தது நிலை சார்ந்த கற்றல். இதுல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எஸ், ஆப்ஷன் டி, நிலை சார்ந்த கற்றல். அடுத்தது 15th கொஸ்டினுக்கு போகிடலாம். டேஷ் சார்ந்த பயிற்றுவிப்பதன் விளைவாக நேரடியான அறிவுறுத்தலுடன் ஒத்திசைவான திறமையான போதனைகளை காணும் போக்கு அதிகரித்து வருகிறது. 4 ஆப்ஷன் இருக்கு. கருத்தியல் பகுப்பாய்வு, பாடப்பொருள் பகுப்பாய்வு, வகுப்பறை பகுப்பாய்வு, வாய்மொழி பகுப்பாய்வு. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே செக் பண்ணுங்க. கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கருத்தியல் பகுப்பாய்வு. 16th கொஸ்டின் பாருங்க. பிரைட்டின் கருத்துப்படி டேஷ் என்பது ஆளுமையின் ஒழுங்குகை ஆகும். 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஈகோ, இட், சூப்பர் ஈகோ, நனவு நிலை. இது 4த்துல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் சி, சூப்பர் ஈகோ. அடுத்தது 17th. இதுல பாருங்க, டேஷ் ஆனது ஒரு பொருள் அதன் இயற் செயல் தன்மையினை அல்லது பொதுவான பயன்பாட்டினை தாண்டி மற்ற வழிகளில் செயல்படுவதனை புரிந்து கொள்ள இயலா ஒரு தனி நபரின் புலன்காட்சி திறனின்மையாகும்.
இந்த ஆப்ஷன் பாருங்க, செயல்பாட்டு குறைபாடு, செயல்பாட்டு பொருத்துதல், செயல்பாட்டு அறிவோடு உணர்தல், செயல்பாட்டு அசைவின்மை. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட் தான், செயல்பாட்டு பொருத்துதல். அடுத்தது 18th, டேஷ் என்பவரின், இந்த இடத்துல டேஷ் போட மறந்துட்டு இருக்கேன். டேஷ் என்பவரின் கருத்துப்படி உளவியல் என்பது நடத்தையின் நேர்மறை அறிவியல் ஆகும். ஃபர்ஸ்ட் சார்லஸ் எஃப் ஸ்கின்னர், ஜேபி வாட்சன், சார்க், ஜேம்ஸ் டைவர். யாரு உளவியல் என்பது நடத்தையின் நேர்மறை அறிவியல் ஆகும் என்று கூறியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோடைய ஆப்ஷன் எது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஜேபி வாட்சன். 19வது, டேஷ் நிலை அறிவு வளர்ச்சி செயல்நிலையில் சுற்றுச்சூழல் நிகழ்வுகள் மற்றும் பொருட்களை குறிக்க குறியீட்டு செயற்பாடுகள் மற்றும் மொழியினை பயன்படுத்தும் வளர்ச்சி நிலையின் வெளிப்பாட்டினை குறிக்கிறது. இந்த ஆப்ஷன் பாருங்க, புலனியக்க நிலை, பருப்பொருள் செயல்பாட்டு நிலை, முற்செயல்பாட்டு நிலை, முழு வளர்ச்சி செயல்நிலை. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட். ஆன்சர் சி, முற்செயல்பாட்டு நிலை. நெக்ஸ்ட் 20th, டேஷ் என்பவர் எங்கனம் கற்பது என்ற கற்றலின் நிகழ்வுகளை விவரிக்க கற்றல் கணம் என்ற பதத்தினை வடிவமைத்தார். ஆப்ஷன் பாருங்க, ஆல்பர்ட் ஃபீனே, பி.எஃப். ஸ்கின்னர், இ.எல். தார்டைன், ஹாரி ஹார்லோ. எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுங்க. எஸ், கரெக்ட், ஹாரி ஹார்லோ. 21, செயலுக்கு முற்பட்ட நிலையில் அனுபவ பொருட்களின் ஒரு பண்பு அல்லது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு நேரத்தில் மட்டுமே குழந்தையால் வலுவான போக்கினை உணர முடியும். இதனை டேஷ் என்று கூறுகின்றனர். இதுல பாருங்க, புலனுணர்வு செறிவு, மீளாத்தன்மை, பாதுகாப்பு பிரச்சனை, தன்முனைப்பு வாதம். இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எஸ், ஆன்சர் ஏ, புலனுணர்வு செறிவு. 22, குறுகிய கால நினைவில் சேமிப்பு அளவு. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 6+2 துண்டுகள், 4+2 துண்டுகள், 52 துண்டுகள், 72 துண்டுகள். இதுல எது கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணுங்க. கரெக்ட், ஆன்சர் டி, 72 துண்டுகள். முதல் வகுப்பு மாணவனுக்கு தகுந்த நுண்ணறிவு சோதனையை தெரிவு செய்க. இதுல எது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பொருந்தாததை தெரிவு செய்க, இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளின் பெயர் கூறவும், 1,4,7 ... தொடரை முழுமையாக்குக, இரவு ஏன் இருட்டாக உள்ளது. இதுக்கு ஆன்சர் செக் பண்ணுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் தான். ஏன்னா ரிமைனிங் இருக்கிற 3 அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பொருந்தாததை தெரிவு செய்க. இந்த இடத்துல பாருங்க, GATBயில் உள்ளவை. GATBல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. 4 காகிதம், பென்சில் தேர்வு, 8 எளிய உபகரணங்கள், 4 காகிதம், 6 எளிய உபகரணங்கள், 6 காகிதம், 8 எளிய உபகரணங்கள், 8 காகிதம், 4 எளிய உபகரணங்கள். இதுல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் டி, எஸ். 25th, குழந்தைகள் மற்றும் பெரியோரின் மன ஒழுச்சிகளை குறிப்பிடும் பொழுது பெரியோர்கள் குழந்தைகளை காட்டிலும் மன ஒழுச்சிக்கு உட்படுவது சற்று கடினமான செயல்பாடாக உள்ளது. இதனை டேஷ் எனலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆன்சர் எந்த ஆன்சர் கரெக்டா வரும்? வலிமை, உச்சக்கட்ட உணர்ச்சி தன்மை, துவக்க எளிமை, வெளிப்பாட்டு தன்மை. இதுல எது கரெக்டா இருக்கும்? கரெக்ட், ஆன்சர் சி, துவக்க எளிமை. 26 பாருங்க, நகரத்தில் வளர்ந்த 10 வயது அருண் முதலாக ஒரு மாட்டை பார்க்கிறான். விஸ்கான்சின் கூற்றுப்படி 4 கருத்து அடைவு நிலைகளில் எந்த நிலைப்பாட்டில் உள்ளார்? ஃபர்ஸ்ட் நிலைப்புத்தன்மை, அடுத்தது அடையாளம், முறையான, வகைப்படுத்தப்பட்ட. இந்த 4த்துல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் ஏ, நிலைப்புத்தன்மை. 27, இந்த இடத்துல பாருங்க, குறுகிய கால நினைவு என்பது 7 தொடர்பட்ட துண்டுகள் தகவல்களை டேஷ் வினாடிகள் வரை வைத்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ 10, பி 20, 30, 40. எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் பி 20. அடுத்தது பாருங்க, மொழி கற்றலின் ஆனது மூளையின் ஒரு அரைவட்ட பகுதியில் நிகழும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டினை ஒருமுகப்படுத்தும் தன்மையினை குறிக்கிறது. இதுல எந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுங்க. எஸ், ஆன்சர் ஏ, பக்க முனைப்புடைமை. 29 பாருங்க, பியாஜேவின் கற்றல் தொடர்பில் சமநிலையாக்கம் ஒரு இயக்க செயல் நிலையாகனை டேஷ் குறைக்க முயல்கிறது. இதுல எந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது
பொருத்துதல், உயிர்த்தன்மை பாவித்தல், பொருள் நிலைத்தன்மை, ஒத்திசையாமை. இதுல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுங்க. எஸ், கரெக்ட் ஆன்சர் டி, ஒத்திசையாமை. சரி, லாஸ்டா ஃபைனல் கொஸ்டின். ஒரு சோதனையின் போது சம அளவிலான களிமண், இரு சம அளவிலான களிமண் தனித்தனியாக சேர்க்கப்படுகிறது. ஒரு உருண்டை குச்சியாக மாற்றப்படுகிறது. 5 வயது குழந்தையின் எந்த திறமையை நிர்ணயிக்க இச்சோதனை உதவுகிறது? பாதுகாக்க, மாற்றம் திறமை, கவனம் செலுத்துதல், சீராக அடுக்குதல். இதை 5 வயசு குழந்தைய செக் பண்றதுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எஸ், ஆன்சர் ஏ, பாதுகாக்க. இந்த 30 கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இது எல்லாமே சமச்சீர் புக்ல இருந்து படிக்க போறீங்க. ஆனா உளவியல், இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இப்போ இதுல இருந்து ஒரு சம் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிருப்பீங்க. இதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் நிறைய வீடியோ உளவியல் ரிலேட்டடா நிறைய வீடியோ போட போறோம். இதை நீங்க படிக்கும்போது தாராளமாகவே மேக்சிமம் ஒரு 28 மார்க் கூட உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அந்த 28 மார்க்கை அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் என்னுடைய கடமை. அதனால நம்ம வீடியோவை இன்னிலிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. டெட் எக்ஸாம் இந்த வாட்டி கம்பல்சரி நம்ம கிளியர் பண்றோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.